காதல் இதை பத்தி பேசுறதுன்னா நிறைய பேசியிருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம், பேசிக்கொண்டே இருப்போம். ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? எவ்வளவு பேசினாலும் தீராத ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்குன்னா அதுக்கு பேர் காதல். என்கிட்டயும் சொன்னானுவலே. அம்மா அப்பாலாம் உட்காந்துருப்பாங்க, நம்மளும் உட்காந்துருப்போம், டிவியில லவ் சாங் ஓடும், பாவம் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க கேஷுவல். அது சாரி எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. லவ் பிரேக்கப்னா என்ன? வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆர் த மீனிங் ஆஃப் லவ் பிரேக்கப்? ஒன்னு சொல்றேன்பா, இந்த காதல் கல்யாணங்கிறதெல்லாம் பயணம் பண்ற மாதிரி. காதல்ங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலைன்னா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலைன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம். ஒன்னு பையனுக்கு செட் ஆகாம இருக்கலாம், இல்ல பொண்ணுக்கு செட் ஆகாம இருக்கலாம், இல்ல ரெண்டு பேருக்கும் ஓகேவா இருந்து ஃபேமிலியில செட் ஆகாதுன்ற சுதந்திரம். உனக்கு ஏத்த மாதிரி வாழ்றது சுதந்திரம் இல்ல, நீ வாழ்றத மத்தவங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் சுதந்திரம். பாயிண்ட் வரும்போது they wanted to say we can break up. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க சார். காதல் தோல்வின்றது ரெண்டு பேரும் சேர முடியாம, அவங்களால சூசைட் பண்ணிக்க முடியாம ரெண்டு பேரும் தோல்வி அடைஞ்சு ரெண்டு பேரும் பிரிகிறாங்க சார். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச காதல் தோல்வி பாடல்கள் பாடலாம். நசிங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. எப்படிரா? எங்கிருந்தாலும் வாழ்க. அவளுக்கு அதுக்கு மேல தெரியாது. எங்கிருந்தாலும் வாழ்க. எனக்காக நீங்க விழுந்துட்டீங்கன்னா அன்னைக்கு தான் நான் செத்துட்டேன் அர்த்தம். மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. அவள் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். அவள் கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அணைப்பாள். யார நம்பர்னே தெரியல தாசனா, சனி எப்படி பண்ணிட்டான். பொண்ண நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான இது இடைப்பட்ட இவர்தான், இவருக்கு இதான் வேலை. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் மூழ்க வேண்டும். இல்ல புரியல. அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, இரண்டு மனம் வேண்டும். எப்படி சார் நீங்க வாங்க ஊர்ல வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம் மாட்டேன், வாங்க. வாழ்வே மாயம் போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன். பிச்சை எடுக்கிறலாடா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு. பெருமை மயிர் வாடங்க. போ நீ போ தனியாக அவர் போகாதேங்கிறாரு, நீ போ நீ போ. என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. துணியால் கண்ணையும் கட்டி கைய காத்துல நீட்டி இன்னும் தேடுறேன் அவளை, தனியா எங்கே போனாலோ. வேணாம் இந்த பொண்ணுங்க காதல், மூடி திறக்கும் போதே கவுக்கும் கோட்டரு. பாத்தியா, சோப்பு விளம்பரத்துல வர மாடல் மாதிரி இருக்கிறாருல, குரங்கு கட்ச கொய்யாக்கா மாதிரி ஒரு மூஞ்சி. அவள உதடா அவள விட்ரா அவள. உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? படுத்துக்க படுத்துக்க உடனே தெளிஞ்சிரும், காலையில் அடிக்கிற மோரு நில. சரித்தே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட, முடியலடா. ஹே பேபி கொஞ்சம் ஹார்ட் டு பீட். போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்ல காதல் வராதா என் மேல் உனக்கு, காதல் வராதா. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா?
பைக்ல போனா போலீஸ் நிறுத்தணுண்டி, நீ ஜாக்கிங் போனா நாய் துரத்தணுண்டி. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தன. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னான். நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கடையில் பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏன்டா இவ்வளோ பெரிய பல்ப் நீர் லவ் பண்ற பொண்ணு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம்லாம் பேசியிருக்கோம். நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. பைக்ல போகும்போது யாராவது சேர்ந்து போவாங்க, அதை பக்கம் நம்மளும் இப்படி எல்லாம் இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா என்னால மறக்காம இருக்க முடியாது. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த உலகமே எவ்வளவு அழகுன்னு அவ தான் எனக்கு உணர்த்தது.